வணக்கம். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் உங்களுடைய க்ரஷ் அல்லது லவர்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நான் முக்கியமாக ஒரு 6 விதமான உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு நீங்கள் புதியதாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது தேவைப்படுது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் டெம்ல மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தான் நம்ம ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட சைக்காலஜி, லவ் ஆஃப் அட்ராக்ஷன், சைல்டு சைக்காலஜி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் உங்கள் க்ரஷ் கிட்ட லவர்கிட்ட செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஓவர் அனலைசிங்னு சொல்லுவாங்க. அது என்ன ஓவர் அனலைசிங்? ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த டெக்ஸ்ட், இந்த மெசேஜ் ஏன் பண்ணா, இந்த ஃபோன் கால் நான் ஃபோன் பண்ணும்போது ஏன் இது பிஸியாக இருந்துச்சு, நான் ஃபோன் பண்ணும்போது ஏன் எடுக்கலை, ஏன் என்கிட்ட நிறைய நேரம் பேசலை, ஏன் இந்த டைமில் இந்த மாதிரி நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும், அன்னைக்கு ஏன் அப்படி பண்ணாங்க, இன்றைக்கி ஏன் இப்படி பண்ணலை, இந்த மாதிரியான அதிகப்படியான அனலைசிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் வார்த்தைகளாக வெளிவரும். இப்படி நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதோ, இல்லை நம்ம கொரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போதோ, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அவங்ககிட்ட கொஷின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய க்ரஷ் வந்து இல்லை உங்களோட லவர் வந்து உங்கள் மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமையலாம். அதனால் இருக்கிற விஷயங்களில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதிகமான அனலைசிங் பண்ணக்கூடாது. இது சொல்கிற முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கான ஸ்பேஸே கொடுக்காமல் இருக்கிறது. எனி டைமும் எப்போ பாரு நசன்னு கூடவே ஒட்டிக்கிட்டே இருக்கிறது. எல்லா டைமும் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லா டைமும் என்னை நினச்சிக்கிட்டே இருக்கணும், நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணிடணும், என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், என்கிட்ட கேட்டுட்டு செய்யணும், எனக்கு அவங்க பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஓவர் அட்டாச்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தால், கொஞ்சமும் ஸ்பேஸே இல்லாமல் எப்பயுமே ஒட்டிக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு வெறுப்புணர்வு வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஃப்ரீடமே இல்லை, நமக்கான ஸ்பேஸையும் இவங்க கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு உங்களை பிடிச்சிருந்தாலும் ஒரு வெறுப்புணர்ச்சி காரணமாக அவங்க உங்களை விட்டு விலகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது. அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்கள அலோவ் பண்ணணும், அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ 3வது விஷயம் பற்றி பார்ப்போம். இங்கே என்ன அப்படின்னாக்கா, அவங்க என்னுடைய மனசை புரிஞ்சுக்கணும், அவங்க என்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும், அவங்க என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லா டைம்லையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும், அது கூட பரவாயில்ல, நான் சொல்லாமலேயே என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், நான் எப்போ கோபமாக இருப்பேன், என் மனசில் என்ன கவலை இருக்குன்றதை எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரியான எதிர்பார்ப்பை நம்ம வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அவங்க உங்களோட பழகுறாங்க, பேசுகிறாங்க. பட் எல்லா ஃபீலிங்ஸையும் அவங்களும் புரிஞ்சுக்கணும், எல்லா கஷ்டத்தையும் அவங்க உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நடந்துக்கணும், உங்கள் மனசை புரிஞ்சு அப்படின்றதுக்கான அவசியம் இல்லை. ஸோ இந்த விஷயம், இந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, என்னை புரிஞ்சுக்கணும், என் மனசை அவங்க என்கிட்ட கேட்காமலேயே படித்து தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. இப்போ இது வரைக்கும் 3 விஷயங்களை பார்த்துருக்கோம். இப்போ 4வது விஷயம் பார்ப்போம். இங்கே என்ன அப்படின்னாக்கா, அவங்கள எனக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முயற்சி பண்ணுறது, எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அதுக்குள்ளே ஃபிட் பண்ண முயற்சி பண்ணுறது. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கு, அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய பிஹேவியரு, அவங்களோட பழக்க வழக்கம், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, இவங்ககிட்ட பேசக்கூடாது, இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசக்கூடாது, இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசக்கூடாது, இந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது, இந்த பையன்கிட்ட பேசக்கூடாது, இத்தனை மணிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஸ்மைலு, இந்த மாதிரி தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் உட்காரணும்னு எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்ற முயற்சி பண்ணுறது இருக்குது இல்லைங்களா. இந்த விஷயங்களை நம்ம தவிர்க்கிறதுக்கோ அல்லது விடுறதுக்கோ முயற்சி பண்ணணும். இப்படி தொடர்ச்சியாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரீடம் இல்லாத போது ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த விஷயத்தை தவிர்க்கணும். இப்போ நம்ம 5வது விஷயம் பார்ப்போம். இந்த 5வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பழக ஆரம்பித்த கொஞ்ச நாட்கள்லேயே, கொஞ்ச காலத்திலேயே அவங்கக்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறது. எனக்காக இதெல்லாம் செய்யணும், நான் பண்ணுற மாதிரியே அவங்களும் பண்ணணும், நான் நினைக்கிற மாதிரியே அவங்க எல்லாம் செய்யணும், நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இன்னொன்று நிறைய கொடுக்கறது, எனக்கு கிஃப்ட் கொடுக்கறது, நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதோ, அல்லது அது எது வேணாலும் இருக்கட்டும், நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதோ, அல்லது நிறைய விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறதோ, பழக ஆரம்பித்த கொஞ்ச நாட்கள்லேயே, பேச ஆரம்பித்த கொஞ்ச நாட்கள்லேயே பண்ணுறது அப்படின்னாக்கா ரொம்ப டூ சூன்னு சொல்லுவாங்க. சீக்கிரத்துலேயே, விரைவிலேயே பண்ணுறது ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம 6வது விஷயம் பற்றி பார்ப்போம். அவங்களுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க க்ரஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க லவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கலாம்.
இந்த மாதிரி ஜாபுக்கு போகணும், இந்த மாதிரி படிப்பு படிக்கணும், இந்த மாதிரி ஒரு மேற்படிப்பு படிக்கணும், இல்லை அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும், வாழ்க்கையோட ஒரு கோல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் தடுக்க முயற்சி பண்ணாலோ, இதை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணாலோ, இதை நீங்கள் தடை போட்டாலோ அது ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 6வது சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எனக்கு வேலைக்கே போகக்கூடாது, அதெல்லாம் நீ வெளியெல்லாம் போய் படிக்கக்கூடாது, இந்த மாதிரியான தடை போடுறது. ஸோ இந்த தடை போடும்போது அங்கே உங்களுக்கு ஃப்ரீடம் அங்கே பிரேக் ஆகிடும். அப்போ என்னென்னா ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் மொத்தமாக ஒரு 6 விஷயம் சொல்லியிருக்கேன். ஓவர் அனலைஸ் பண்ணுறது, ஸ்பேஸே கொடுக்காம பேசிக்கிட்டே இருக்கிறது, நிறைய விஷயத்தை என் மனசை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறது, எனக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முயற்சி பண்ணுறது, நிறைய கொடுக்கறது இல்லை நிறைய எதிர்பார்க்குறது, கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, இது மாதிரியான விஷயம். அப்புறம் அவங்களுடைய லட்சிய பாதையை தடை போடுறது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக அந்த அந்த பிடிக்கிறது மாறி வெறுப்பாக மாறி நாளடைவில் உங்கள்கிட்ட ஒரு விலகலை ஏற்படுத்தி முற்றிலுமாக பிரியறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இது உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களோட நான் இந்த வீடியோ மூலமாக டிஸ்கஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது எல்லாமே கரெக்டாக பொருந்துதா, எத்தனை விஷயங்கள் உங்களோட பொருந்துது, இது சரியாக இருக்கா, இல்லை இது சரி இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் இது மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சா அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய க்ரஷ்க்கு, உங்களோட லவருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை விஷயம் பொருந்துதுன்றதை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கும், ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், அந்த நபருக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும். ஒரு டிஃபிகல்ட்டாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான இருக்கக்கூடிய ஒரு மனசை ஒரு சம்மந்தமான ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒரு தொந்தரவான ஒரு பர்சனாக உங்களை பார்க்கக்கூடாது, அவர் உங்களை பார்க்கக்கூடாது. உங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், உங்களை பார்த்தோன்னே ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கணும், ஒரு ப்ளஷர் ஒரு ஃபீல் ஆகணும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கணும். ஐயோ ஏன் வரான், ஏன் பேசுகிறான், ஐயோ இவன் என்னை கண்ட்ரோல் பண்ணுவானே, தொந்தரவு கொடுப்பானேன்ற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம், அதிகமான அட்டாச்மெண்ட்டும் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது, அதிகமாக ஸ்பேஸ் கொடுத்து சுத்தமாக விட்டு விலகியும் இருக்கக்கூடாது. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணணும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் உங்கள் க்ரஷ் லவர்கிட்ட என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை உளவியல் ரீதியாக அவங்களோட ஷேர் பண்ணிக்க முயற்சி பண்ணி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். நன்றி.